Keru Food Basket channel, this is KP. இன்னைக்கு வீடியோவில் வெஜ் நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற ரெசிபி வச்சு சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து குயிக்காக பண்ணலான்றது பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் ஒன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வெஜ் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பிளெயின் நூடுல்ஸ் இந்த மாதிரி நல்லா லாங்காக உதிரியாக வரணும்னா நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 70% குக் பண்ணதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி தனித்தனியாக கிடைக்கும். இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். பீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீளமாக கட் பண்ணிக்கணும். 50 கிராம் பீன்ஸ், 50 கிராம் capsicum, 3 green chilli, spring onion தேவையான அளவுக்கு, ஆனியன் அண்ட் ஒரு 100 கிராம் வந்து கேரட் எல்லாமே வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 6 பல்லு பூண்டு இது போட்டதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் உடனே சேர்க்கணும். ஆனியன் நல்லா சொட்டை பண்ணணும். கலர் மாறக்கூடாது. 2 மினிட்ஸ் சொட்டை பண்ணால் போதும். இது கூடவே பீன்ஸ், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கேரட், இது ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு லிட் கவர் பண்ணணும். லிட் கவர் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நம்ம கவர் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓவர் குக் ஆகக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். இந்த மாதிரி டாஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் 3 நிமிஷம் இருந்தால் போதும், ஆஃப் குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகமும் பார்த்திங்கன்னா ஓவர் குக் ஆகக்கூடாது. எல்லா வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷம் நம்ம வந்து சொட்டே பண்ணால் போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நூடுல்ஸ் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணணும். பிஃபோர் ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இது ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன். இது கூடவே சோயா சாஸ் 2 ஸ்பூன்ஸ். இது கூடவே டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் சேர்க்கறதுனால ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமா, நம்ம வந்து க்ரீன் சில்லி வந்து 3 வந்து போட்டிருக்கோம், இருந்தாலும் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் வந்து க்ரீன் சில்லி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பைஸிலாம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கொடுக்காது. அதனோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் வந்து கட் ஆகாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டாஸ் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் டாஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பார்த்து சேர்க்கணும், ஏன்னா சோயா சாஸில் வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் இந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப சூப்பரான வெஜ் நூடுல்ஸ்
ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்றதை பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மையாக இருக்கும். இது கூடவே வந்து டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வந்து குக் பண்ணலான்றது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம். இது மேலே கொஞ்சமாக கார்னிஷ்காக ஸ்ப்ரிங் ஆனியன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஈஸியாக வந்து நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து குக் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரொம்ப சூப்பராக எம்மியாக வந்து வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கிது. இது மேலே நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவை இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம். அது வந்து ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா ஓவர் குக் ஆகாமல் நல்லா க்ரன்ச்சியாக அண்ட் டேஸ்டியாக வந்து சூப்பராக இருக்குது. ஓவர் ஸ்பைஸியும் கிடையாது. உங்களுக்கு ஸ்பைஸி நிறைய வேணும்னா க்ரீன் சில்லி சாஸ் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றது கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறக்காதீங்க. இந்த மாதிரி இன்னும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.